இந்த 10வது மாதத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து, நாம் கர்த்தர் இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த வார்த்தைக்கு நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திற்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். 329வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து இந்த காலை நேரத்தில் நமக்கு கர்த்தர் பேசுவாராக. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு வார்த்தை 3 முறை வருகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கும், ஜெயிக்கிற, அடுத்தது ஜெயம். ஜெயிக்கும், ஜெயிக்கிற, ஜெயம். இந்த கால நேரத்தில் இந்த 10வது மாதத்தில் ஜெயிக்கிற ஜெயம் என்று உங்கள் மத்தியில் பேசும்படி கர்த்தர் எனக்கு இருதயத்தில் போட்டதை நான் உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். கண்டிப்பாக சொல்ல முடியும், பாடின பாடலை போல இந்த 9வது மாதத்தை முடித்து 10வது மாதத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த 9 மாதங்கள் நாம் சுகபலத்தோடு வந்திருக்கிறோன்னா, அன்றைக்கு 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இம்மட்டும் கர்த்தர் நீர் எங்களை நடத்தி வந்தீர், இம்மட்டும் கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தீர், இல்லை என்றால் நாம் இங்கு வந்திருக்க முடியாது. இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த நேரத்தில் இந்த ஒரு வார்த்தை எனக்கு வந்தது, ஜெயிக்கிற ஜெயம், ஜெயிக்கிற ஜெயம். கடந்த நாட்கள் நாம் யோசுவாவின் புத்தகத்திலிருந்து அநேக வார்த்தைகளை நாம் பேசினோம், கேட்டோம். அதில் வரும் பொழுது யோசுவாவின் வாழ்க்கையில் வந்ததில் நமக்கு தெரிஞ்சதில் 31 ராஜாக்களை யோசுவா தனியாக நின்று அவர் ஜெயித்தார். அதுக்கு முன்பதாக மோசையோடு இருந்த நாட்களில் ஓக், பாஷான் என்று ஒரு சில ராஜாக்களோடு ஒரு ராஜாக்களை ஜெயித்தார் என்று இப்படியெல்லாம் நம்ம படித்தாலும், யோசுவாவின் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஜெயம் பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தார். நானும் அப்போ யோசித்த, ஆண்டவர் என்ன அதை திரும்ப நான் யோசுவா பற்றி தான் எடுக்கணுமா அப்படின்னு யோசித்த பொழுது அப்போ தான் ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு மிகவும் அது ஆசீர்வாதமாக இருந்தது. என்னென்னா, ஜெயிக்கிற ஜெயம். யோசுவாவின் புத்தகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் ஈட்டி, அது மாத்திரமில்லை, அவர்கள் ரதங்கள் இருந்தது என்று பார்க்கிறோம், ஆசிரிப்பு பெட்டி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, யுத்த சேனை இருந்தது, வாள் இருந்தது என்று இப்படிப்பட்டதான வெளியரங்கமான காரியங்கள், ஆயுதங்கள் இருந்தது. யாருக்கு? யோசுவாவுக்கு. அது மாத்திரமில்லை, யோசுவா அவர் யுத்தம் பண்ணும் பொழுது சில நேரங்களிலே அவர் வாளை எடுத்து, ஈட்டியை எடுத்து அவர் சண்டை போட்டு யுத்தம் பண்ணி யுத்தத்தை ஜெயித்திருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு சில இடங்களிலே அவர் வந்து நிற்பார், யோசுவா வந்து நிற்பார், ஆனால் கர்த்தரே அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பார்? யுத்தம் செய்திருப்பார். இல்லை 3வது ஒரு வழி, சில இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்தபடினாலே அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். ஆனால் தோல்வியிலிருந்தும் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இது எல்லாமே வெளியரங்கமாக இருந்தது. ஆனால் இந்த 10வது மாதத்தில் இந்த வசனத்தின்படி, என்ன வசனத்தின்படி? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இப்பொழுது நாம் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் என்னென்னா, வெளியரங்கமாக இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ ஜெயிக்க வேண்டிய ஜெயம் உண்டு. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், ஜெயிக்க வேண்டிய ஜெயம்னு சொல்லுங்க பார்க்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் அறியாத காரியங்கள், புரியாத காரியங்கள், தெரியாத காரியங்கள், அது மாத்திரமில்லை கண்களிலே காண முடியாத காரியங்களோடு யுத்தம் பண்ணி இந்த மாதத்தில் ஜெயிக்க வேண்டிய ஜெயங்களை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாமே. ஒரு சில 4 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் காண்பித்து நான் முடிக்கும்படி நான் விரும்புகிறேன். காரணம், இந்த 1 யோவான் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்தை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய
யோவான் எழுதினார். இதை ஏன் இந்த புத்தகத்தை எழுதினார்? இந்த 1 யோவான் புத்தகம் இது ஏன்? சாரி 1 யோவான் புத்தகத்தை ஏன் எழுதினார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்நாட்களிலே எபேசு சபையிலே அவர் மிக முக்கியமான ஒரு போதகராக இருந்தார் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான். அப்பொழுது சபை பெருகி கொண்டே வந்தது. ஒரு காலத்தில் சபை வெறும் எருசலேம் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது சபை பெருகி கொண்டே வருந்தது. இயேசு கிறிஸ்து அவர் பரமேறின பின்பு ஏறக்குரிய 40 வருஷங்கள் 50 வருஷங்கள் ஆகிவிட்டது. அந்த 40-50 வருஷங்களிலே சபை பெருகினதுனால, ஆங்காங்கே சபை பெருகினதுனால அவர்கள் தங்களுக்கு இஷ்டத்தின்படி சபை நடத்தினார்கள். அவங்களுக்கு எது ரைட்டாக தோணுதோ அதுபடி நடத்தினாங்க. அது மாத்திரமில்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கலாச்சாரங்கள் உள்ளே இருந்தது. அதனால் அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ப அவர்கள் நடத்தினார்கள். ஒரு சில சபையில் விக்கிரக ஆராதனையே இருந்தது. ஒரு சில சபைகளிலே விக்கிரக ஆராதனைகளே அது இருந்தது. அது மாத்திரமில்லை, சபையானது பெரிய அநேக தேசங்களுக்கும் அநேக பட்டணங்களுக்கு போனபடினாலே அதை சரியாய் நடத்தும்படியான வழிகள் இல்லாதபடினாலே அநேக துரு உபதேசங்கள் சபைக்குள்ளே வந்தது. அது மாத்திரமில்லை, பிரிவினைகள் சபைக்குள்ளே இருந்தது. அது மாத்திரமில்லை, அந்நாட்களிலே சபைகளிலே கள்ள தீர்க்கதரிசிகள், நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக்கொள்ள அநேகர் வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலைமை, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் யோவான் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். எழுதும் பொழுதுதான் அவர் வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஜெயம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிக்க வேண்டிய ஜெயம். வெளியரங்கமாக ஜெயிக்கிறது இல்லை. வெளியரங்கமாக ஜெயிக்கிறது என்று சொல்லும் பொழுது நமக்கு எதிரியாக இருக்கிறவர்களை ஜெயிப்பது என்பது எதிரணி. ஆனால் இது அப்படி இல்லை. உனக்குள்ளே இருக்கிற காரியங்களையும் உன்னை சுற்றி இருக்கிற அறியாத காரியங்களை ஜெயிக்க வேண்டியது இந்த மாதத்தில் உனக்கு இருக்கிற பொறுப்பு. காரணம் ஏன்னா, இந்த மாதத்தை, இந்த வருஷத்தை நாம் முடிக்க போகிறோம். இந்த வருஷத்தை முடிப்பதற்குள்ள நமக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் கையில் பெற வேண்டும் என்றால் நாம் ஒரு பெரிய யுத்தத்தை செய்து முடிக்க வேண்டும். 4 காரியங்களை இந்த புத்தகத்திலே அவர் ஜெயிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். 4 காரியங்கள். அதை உங்கள் மத்தியில் சொல்லி முடித்து நான் இதையே உங்கள் மத்தியில் சொல்லும்படி விரும்புகிறேன். 1 யோவானின் புத்தகம், அதே 1 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாய் எழுதியிருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் அப்படின்னு எழுதியிருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனமாகிய நாம், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனமாகிய நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நம் அனைவருடைய வாழ்க்கையிலுமே நாம் தேவ ஜனமாய் நாம் மாறிவிடுகிறோம். இப்படி நாம் தேவ ஜனமாய் இருந்தாலும் நமக்கு 2 காரியங்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. என்னது? ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார், வெளிச்சத்தில் நடக்க முடியும். அடுத்தது ஒன்று உண்டு. அது என்னதுன்னா, இருளிலும் நாம் என்ன பண்ண முடியும்? நாம் நடக்க முடியும். இருள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இப்போ முன்னாடி முன்பதாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க. அது என்ன வாழ்க்கைன்னு கேட்டிங்கன்னா, அந்தகாரத்தில் இருந்த வாழ்க்கை, இருளில் இருந்த வாழ்க்கை. இதை முதலாக எழுதிங்க பார்க்கலாம். இருளின் ஐக்கியத்திலிருந்து நாம் ஜெயிக்க வேண்டும். இருளின் ஐக்கியத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். முதலாவது இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து அவர் வெளிச்சமாக இருக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனைனா, நாம் நம்முடைய முற்காலத்தில் நடந்த சில சுபாவங்களினாலே, சில சூழ்நிலையினாலே, அதிலே நடக்கிற சில சூழ்நிலைகள் நமக்கு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா பிசாசு கிடையாது. யாரு?
நாம தான் மறந்துடாதீங்க. நமக்குள்ளே இருக்கிற காரியங்கள், போராடுகிற காரியங்கள், இருளிலே நீங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால், சில காரியங்களே நாம் இருளிலேயே நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு விஷய படகுல போய் கொண்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இருளிலே சீஷர்கள் படகை ஓட்டி கொண்டு போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தூரத்தில் அந்த தண்ணி மேல் நடந்து வந்த பொழுது பிரகாசிக்க வெளிச்சமாய் அவர் வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலுமே சரி, இருள் என்கிற ஐக்கியத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அதிலிருந்து வெளியே வரணும். இந்த மாதத்தில் எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருளிலே நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்றால், இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் நமக்கும் இந்த சபைக்கும் இந்த பட்டணத்திற்கும் இந்த தேசத்திற்கும் ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல் என்ன இருந்துச்சான்? இருள் இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது. ஆனால் ஜலத்தின் மேல் யார் அசைவாடினார்? தேவாவியானவர் அசைவாடினார். அடுத்த வசனம் போட்டிருக்கு, பின்பு ஆண்டவர் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? வெளிச்சம். அதுதான் மிக முக்கியமானது. இருளிலே எந்த இருள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு அவர் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். சத்தமாக வராமல் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொல்லுங்க பார்க்கலாமே. அதான் அதுக்கு முந்தைய அதனால தான் அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 1 அதிகாரம் 6வது வசனத்தில் 7வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். முதலாவது, இருளோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். இரண்டாவது, அது 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் உங்களுக்காக நான் படிக்கும்படி விரும்புகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவைகளை நீங்கள் அறிந்திருந்தனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு, திரும்ப 14வது வசனத்தில், பிதாக்களே நீங்கள் அறிந்திருந்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு நான் எழுதுகிறேன். ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அது எதுனா, பொல்லாங்கனை. எழுதிங்க பார்க்கலாம். பொல்லாங்கனை யாரு? பிசாசு வைக்கிற சகல திட்டங்களிலிருந்து நாம் ஜெயிக்கணும். இங்கே ஒரு வார்த்தை ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, 13ஆம் வசனத்திலையும் சரி 14வது வசனத்திலையும் சரி, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால். அதை யாருக்கு சொல்கிறாரு தெரியுமா? யாருக்கு சொல்கிறாரு? வயதில் மூத்த வயது உடைய பெரியவர்கள் இடத்துல சொல்லலை, அங்கே சொல்லுகிறாரு. யார் சொல்லுகிறாரு? வாலிபரே. வாலிபர் என்ற வார்த்தை சொன்னாலே 13 வயசு. 13 வயசுலேருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ யாராக இருந்தாலும் சரி, 13 வயசுக்கு அந்த வயசை ஒரு ஆள் டச் பண்ணிட்டாலே ஒரு காரியம் நமக்கு தெரியணும். பொல்லாங்கனை பார்த்து பயப்படுகள்ல, பொல்லாங்கனை நாம் ஜெயிக்கிற ஒரு ஆளாய் நாம் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரம் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். பொல்லாங்கன் எய்கிற அக்கினி ஆஸ்திரம். ஏன் இதை இப்படி செய்கிறான்? வேதம் சொல்லுகிறது, அதே 6ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கும், பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் என்ன பண்ணுங்க? எதிர்த்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? திராணி உள்ளவர்களாக இருக்கணும். ஓகே, ஏன் பொல்லாங்கன் எய்கிற அக்கினி ஆஸ்திரம்? ரெண்டாவது, ஏன் நீங்கள் பிசாசை நீங்கள் ஜெயிக்கணும்னு இருக்குன்னா, ஒரு நாளும் பிசாசு வெளியரங்கமாக 2 தலையில் 2 கொம்பை வச்சுக்கிட்டு அப்படின்னு நிற்க மாட்டான். எந்த வழியில் பிசாசு வருவான்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது.
ஆனால் கர்த்தருக்குள்ளாய் இருந்தால் எப்படி வந்தாலும் அவனை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், சில வேளை நம்ம அவன் மனது மூலமாக வருவான். நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, யாருக்கும் தெரியாது, நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான். உங்கள் மனதுக்குள்ளே இறங்கிடுவான். இறங்கிட்டு எதையாவது திங்க் பண்ண வச்சுக்கிட்டு, போ அந்த இடத்த பண்ணு, போ, பரவாயில்ல, போ அதை பாரு, இல்லை அந்த இடத்துக்கு போ, இந்த ஆளோட பேசு, இந்த காரியத்தை வாங்கு, இந்த காரியத்தை எடு, பரவாயில்ல, தப்பானாலும் பரவாயில்ல, அதை மூடி நான் மறைச்சிக்கிறேன், யாருக்கும் தெரியாது. இப்படி நம்முடைய மனதை அவன் மயக்கி மனதை குருடாக்கி சில காரியங்கள் பேசுவான். சில வேளை நீங்கள் வண்டியில் போயிட்டுருப்பீங்க, நடந்து போயிட்டுருப்பீங்க, சில நேரத்தில் பூனை, நாய், இப்படிப்பட்டதானே மிருகங்கள் மூலமாகவும் வருவான். தெரியுமா உங்களுக்கு? நல்லா இருப்பீங்க, திடீர்னு வழுன்னு பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, திடீர்னு வந்து நிற்கும். வீட்டில் இருப்பீங்க, நல்லா இருப்பாங்க மனைவி, நல்லா இருப்பாங்க புருஷன், நல்லா இருப்பாங்க பிள்ளைங்க, ஷோ அப்படின்னு ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? எங்கே எப்படி வரான்னு தெரியாது. சில வேளை நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறீங்க, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நேரத்தில் எந்த உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் இருக்காங்க, அவர்களுக்குள்ளே அவன் உட்புகுந்து வருவான். இதற்கெல்லாம் சில நேரத்தில் நீங்கள் வீட்டில் வேலை செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் ஆஃப்டர் ஆல் அன்றைக்கி படுத்துருக்கிறேன், ஜோனா நடுராத்திரி எழுந்திரிச்சிட்டு எனக்கு எழுப்புறான். என்ன ஜோனான்னு டேடி எனக்கு ஷாக் அடிச்சிச்சு டேடின்னு சொல்கிறான். என்னடா ஷாக் அடிச்சிச்சின்னு பார்த்தா சார்ஜர் போட்டிருந்தேன், அந்த சார்ஜர்லேருந்து கரண்ட் வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வழியில் எப்படி வரான்னு என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ஆகவே தான் பிசாசினுடைய தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்பதற்கு நாம் திராணி உள்ளவர்களாக இருந்து பொல்லாங்கனை ஜெயிக்க கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு உதவி செய்வார். நல்ல கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். பொல்லாங்கனை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதே 14ஆம் வசனத்தில் அது முதல் வார்த்தையை எழுதிங்க, படிக்கலாமா? இன்னொரு முறை படிக்கலாமா? வாலிபரே, 14ஆவது வசனத்தில், வாலிபரே நீங்கள் பலவான்களாய், இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்க, நீங்கள் இன்றைக்கி காலையில் இந்த 10ஆவது மாதத்தில் முதலாவது நாளை நீங்கள் எதில் பலவான்களாக இருக்கிறீங்க? நீங்கள் எதில் இருக்கணும் தெரியுமா? பலவானா வாலிபரில் எதில் பலவானாக இருப்பாங்க? எதை வேணால் கொடுங்க, டப்னு எடுத்து போட்டு செஞ்சுருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுங்க, அந்த பலத்தை சொல்லலப்பா, உன் உள்ளுக்குள்ளே இருக்கிற பலன், தேவ சமூகம் தங்கிறதுனால வந்த பலன், வேத வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறதுனால. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், தேவ வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால. இரண்டாவது நாம் ஜெயிக்க வேண்டிய ஒரு ஜெயம் உண்டு. அது யாருன்னா, பொல்லாங்கனை நாம் ஜெயிக்க வேண்டிய ஜெயம். மூன்றாவது, 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும் உங்களுக்காக நான் படிக்கும்படி விரும்புகிறேன். 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசானவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆகவே 9வது வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். மூன்றாவது, ஒரு மனுஷன் ஜெயிக்க வேண்டிய ஜெயம், ஜெயிக்கும் ஜெயத்தில் மூன்றாவது பாவத்தை அவன் ஜெயிக்கணும். மூன்றாவது பாவத்தை ஜெயிக்க வேண்டும். சரி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு விஷயம், பாஸ்டர்ஸ் நாங்கள்லாம் மேலே எங்கள் வீட்டில் அந்த கண்ணாடி டேபிள் கிட்ட உட்காந்துருக்குறோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு பாஸ்டர்ஸ் குரூப்ஸ் வருவாங்க, வந்து எங்கள் அப்பா இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு முறை ஒரு பாஸ்டர் அவர் எங்கள் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார். பாஸ்டர், எல்லாம் நல்லா தான் இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, படிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, ஒரு மனுஷன் பிறக்கிறது பாவத்தில் தான் ஒரு மனுஷன் பிறக்கிறான். அவன் சரீரமும் பாவ சரீரமாய் தான் இருக்கிறது. அது மாத்திரமில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு வரைக்கும் அந்த ஆள் எதில் தான் இருக்கிறான்? பாவத்தோடு தான் இருக்கிறான். இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே அவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இப்பொழுது புது மனுஷனாய் மாறிவிடுகிறான், ரைட். ஆனால் அதற்கப்புறம்
இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் சுற்றி கொண்டிருக்கிற பாவம் அந்த ஆளை என்ன பண்ணுது? இழுக்குது. சுற்றி கொண்டிருக்கிற பாவங்கள் இழுக்குது. அப்போ அந்த பாவத்தை எப்படி மேற்கொள்கிறது? ஜெபிக்கிறோம், ஆனால் எப்பவும் என்ன பண்ண முடியல? ஜெபம் பண்ண முடியல. துதிக்கணும்னு பார்க்குறோம், ஆனால் எப்போவுமே துதிக்க முடியல. அந்த பாவத்தோடு இப்போ பார்த்தாலும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ஒரே தரம் அவர் மரித்து பாவங்களிலே நமக்கு ஜெயிக்கும்படியான திராணியையும் பலனையும் அவர் கொடுத்தார். ஆனால் அதை நம்மிடத்தில் கொடுத்தாலும் ஒவ்வொரு நாளும் என்று சொல்ல மாட்டேன், ஒவ்வொரு நொடியும் நாம் பாவத்துக்கு எதிராய் நாம் யுத்தம் செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், பாவத்தை ஜெயிக்கிறதுக்குன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு. என்ன வழி? 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், ரோமரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் ஒருவர் படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாவத்தை ஜெயிக்கிறதற்கு ஒரே வழி என்ன தெரியுமில்ல? உங்க சரீரங்களை ஜீவ பலியாக நீங்க அர்ப்பணிக்கணும். யாரா இருந்தாலும் சரி. இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் போகிற நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் முழங்கார் படியிட்டு தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய எதிரி யாருன்னா இந்த சரீரம் தான். நம்ம நினைக்கிறோம் நம்ம சாமர்த்தியத்தில் நம்ம ஜெயிச்சிடலாம். இல்லவே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் சரி. அதனால தான் அடிக்கடி நீங்கள் முழங்கால் படியிட்டு அடிக்கடி கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக என்ன பண்ணிடணும்? ஒப்பு கொடுத்துடணும். நீங்கள் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் எவ்வளவு நெருக்கங்கள் உங்களுக்குள்ளே வந்தாலும், எப்பேற்பட்ட பாவத்தினுடைய தாக்கங்கள் வந்தாலும் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் இப்போ திரும்ப அதே நினைவு வரும், இதை பண்ணு அதை செய்யணும். ஆனால் இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே பலனா இல்லை. அதனால தான் அடிக்கடி மோசேயுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா திக்குவாயும் மந்த நாவுமாக இருந்தான். சரீரத்தில் நமக்கு ஒரு பலவீனங்க இருந்தால் தான் யாரை பிடிச்சிக்குவோம்? ஆண்டவரை பிடிச்சிக்குவோம். நமக்கு ஒரு முள் இருந்தால் தான் யாரை பிடிப்போம்? நம்ம ஆண்டவரை பிடிப்போம். ஆண்டவரை பிடிக்கலைன்னா நீ உன் பலத்தில் நடக்கிறன்னா எங்கேயோ சிக்கிக்குவேன்னு அர்த்தம். பைபிளில் போட்டிருக்கு, பவுல் அவன் வாழ்ந்த நாட்களில் எல்லாவற்றிலும் தேறினவனாக இருந்தான். படிப்பில் தேறினவன், எல்லாவற்றிலும் தேறினவனாக இருந்தால். ஆனால் ஒரு நாள் வந்தது, எந்த குதிரையில் போய்கிட்டு இருந்தானோ அதே குதிரை அதே வாகனத்தில் அதே காரியத்திலிருந்து அவன் கீழே விழுந்து அவன் கண் குருடாக்கப்பட்டது. சொந்த சாமர்த்தியத்தில் நீ ரொம்ப நாள் ஓட முடியாது. ஆனால் எந்த பலவீனமோ எந்த சுகவீனமோ எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தரை பிடித்து கொண்டு நடந்து ஓடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, நாம் ஜெயிக்க வேண்டியது பாவத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். கடைசியாக 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். இப்போ படித்த வசனம் 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். 4வது நாம் ஜெயிக்க வேண்டியது உலகத்தை ஜெயிக்கணும். இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த 4வது காரியம் பார்த்தீங்கன்னா உலகத்தின் மேல் இருக்கிற ஜெயம். இந்த 4வது உலகத்தின் ஜெயம் என்று சொல்லும் பொழுது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் உலக காரியங்கள் மிக முக்கியமானது. அதில் தான் நமக்கு தேவைகளும் இருக்குது. தேவைகள் நமக்கு உண்டு. பிசாசு அந்த தேவைகளுக்குள்ளே தான் உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையை அவன் சின்னாபன்னமாக்க விரும்புகிறான். வேதம் சொல்லுகிறது, உலகமும் அதில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதீர்கள். உலகத்தில் உள்ளவைகளை என்ன பண்ணாதீங்க? அன்பு கூறாதீர்கள். ஏன்னா ஒன்று தேவைன்னு வரும்போது பண்ணுறது இருக்குது, ஆனால் அடுத்தது ஒன்று இருக்குது, தேவைக்கு அப்புறம் ஆசைன்னு வருது பாருங்க, அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. நீங்கள் சொல்லுகிற வார்த்தை,
நீங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இன்னொரு பொருள் சொல்லுங்க பார்க்கலாம், சேர்க்கணும். உலகத்தை, ரெண்டு காரியங்கள் இருக்குது. பார்த்து ஓடுகிற வாழ்க்கை இருக்குது, பார்க்காமல் தேவ சமூகத்தை பிடித்து கொண்டு ஓடுகிற வாழ்க்கை. இங்கே சொல்லுகிற வார்த்தை அதே தான் எழுதியிருக்கிறது 4வது வசனத்தில். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா? உங்கள் விசுவாசமே. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய விசுவாசமே. இன்னொரு பொருள், நம்முடைய விசுவாசம். உங்கள் வாயில் என்ன வார்த்தை வருது ரொம்ப முக்கியம். இல்லாத காரியம் உங்கள் வாயில் வரக்கூடாது. இந்த காரியத்தை மாற்றுகிற ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு இந்த காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். காலேப் மறந்துடாதீங்க. வயது சென்றவனாக இருந்தாலும் சொல்லார், எனக்கு அந்த மலை தேசத்தை கொடுங்க. வயது சென்றவனாக இருந்தாலும் எனக்கு அந்த மலை தேசத்தை பிடிப்பதற்கு கர்த்தர் எனக்கு பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக சொல்கிறார், எனக்கு எப்ரோனை கொடுங்க. ஐ நீட் எப்ரோன், எனக்கு எப்ரோனை கொடுங்க. இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், உலகத்தில் எப்பேற்பட்ட தேவைகள் எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, இது நடக்கலையே, இது போகலையே, இது நடக்கலையே அப்படின்னு இல்லை. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, இன்னொரு முறை சொல்ல, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுக்க அவர் விரும்புகிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிடலாம். 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் சேர்ந்து படிச்சிடலாமா? 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உலகத்தை எப்படி நாம் நாம் ஜெயிக்க வேண்டும் எழுதிய பிறகு, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உங்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பெரியவராய் இருந்து உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்க வேண்டிய ஜெயத்தை உனக்கு நான் தருவேன்.